ஆ. அது சரி. அலைபேசி எடுக்கலையாட்டு தெரியுது. பரவால்ல. சொல்லுங்க. அவ்வளவுதான். சார் இல்ல சார். மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு சார். பரவால்ல. விஷயத்த சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் கூட நாம நாளைக்கு பேசலாம். சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் மறுபடியும் நாளைக்கு கூட பேசலாம். ஏன்னா, அந்த ஆராய்ச்சியில இருக்கிறேன். இப்ப அந்த அணுமின்சாரம், அந்த வீட்டிலேயே நம்ம மின்சாரம் தயாரிக்கலாங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு. அந்த உணவு இல்லாமல் வாழும் புத்தகத்திலே பல கண்டுபிடிச்சிருக்காரு. அதுல இருந்து தான் நான் வந்து வளர்ச்சி எடுத்து, இப்ப நான் இந்த அ செத்துப்போன செல்ல உயிர்ப்பிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். செத்துப்போன செல், அதாவது பயன்படுத்த முடியாத இருக்க செல்லெல்லாம் இருக்கு இல்லையா? அத பயன்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு இதே மாரி உடம்புலயும் உள்ள செல்கள நம்ம அது புதுப்பிக்க முடியுங்கிறது தான். அதெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கா செய்யணும். அதெல்லாம் வந்து எப்படின்னா, அது 5 ஆண்டுகள் செய்யணும். இது வந்து தொழில்முறை. இது மருத்துவமா செய்றாங்க இல்லையா? முதல்ல அந்த மருத்துவத்த கத்துக்கிறதுக்கே 12 5 வருஷம் ஆகும். 5 ஆண்டுகள் ஆகும். அ ஆலோசனைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஆலோசனைங்கிறது 1 நாள், 2 நாள். அதுக்கப்புறம் 1 மாத பயிற்சி இருக்கு. அப்புறம் அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு 12 அது 5 வருஷம் செய்யணும். அதாவது ஆலோசனைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 1 மாத பயிற்சின்னு இருக்கு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு படிப்புன்னு இருக்கு. இதெல்லாம் படிச்சா தான், உடம்ப வந்து 100 ஆண்டுகளுக்கு நீங்க தக்க வைக்க முடியும். சார் 100 ஆண்டு வரைக்கும் இருக்கிறது பெருசு இல்ல சார். 100 ஆண்டு வரைக்கும் இளமையோட இருக்கணுமே சார். அது வந்து உள்ளே இருக்கிற அந்த பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்கோ, அதெல்லாம் மாசம் மாசம் செக் பண்ணிக்கிட்டே வரணும். அதெல்லாம் பயங்கர செலவாகும். சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு மருத்துவம். இல்ல அதனால தான் இல்ல சார் பெரும்பாலும் ஆமா. ரொம்ப 100 பொருளாதார வசதி இருக்கணும். சாதாரணமா யாரும் கத்துக்கொள்ள முடியாது. சார் மாசத்துக்கு நீங்க சொன்ன முறையே ரொம்ப சிம்பிளான முறையே சார். செலவே இல்லாத முறையில சார் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதிலேயே இவ்வளவு பலன்கள் தெரியுதே சார். அப்ப அப்ப வந்து அறிவியலா நிரூபிக்கணும்னா, அப்ப இது வந்து ஒண்ணும் இல்ல. அறிவியலா நிரூபிக்கணும்னா மாசத்துக்கு 5000, 6000 செலவாகும். அது மாசம் மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். அதெல்லாம் பயங்கர எதுக்கு சார் அறிவியல இல்ல சார் அறிவியல எதுக்கு சார் நிரூபிச்சுக்கிட்டு? நமக்கு நல்லது நடந்தா பத்தாதா சார்? இல்ல. அது தப்பு. அறிவியல் இது வந்து இந்த மாரி கலைகள்லாம் உலகத்துக்கு கொண்டுட்டு போகும். உங்களுக்கு நோய் நல்லாயிருச்சுங்கிறதுக்காக வேண்டாங்கிறீங்க. இது வந்து அறிவியல் படுத்தணும். இல்லன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. என்னது? சார் இது அறிவியலே படுத்துனாலும் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லா எல்லா மக்களுமே அதெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னு இல்ல. நினைக்கிறீங்களா அதெல்லாம் சார்? அப்படிலாம் பேசவே முடியாது. இல்ல நான் வந்து இது பேசலன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அறிவியல் படுத்துறேங்கிறத நீங்க பார்த்திருக்கிறீங்க. அறிவியல் படுத்தி ஆமா, ஆமா, ஆமா. அறிவியல் படுத்துறங்காட்டி இப்ப நான் அறிவியல் இல்லைன்னா நீங்க என்னைய சந்திக்கவே நீங்க முடியாது. இப்ப நான் கூட கண்டிப்பா, கண்டிப்பா. நோய் நீங்க குணமாகுது என்னமோ நன்கொடைன்னு சொன்னங்காட்டி இல்லைங்க. இல்லாட்டா வந்து உடனே கட் பண்ணிருங்க, பேசாதீங்க. WhatsAppல பேசி அனுப்புங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு சொல்றேன்னு டக்குன்னு நிறுத்திருவேன். அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போயாச்சு. இப்படித்தான் இருக்கணும்னா, இப்படித்தான் இருக்கணும். இல்லாட்டி நீங்க வரவே முடியாது. புரியுதா? சார் இதுல 12 வருஷம் இருக்க சொல்லியிருக்கீங்க சார். 12 வருஷம் 12 இருக்கு. வருஷம் 12 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கு. அப்புறம் 1 வருஷம் இருக்குது. 1 மாதம் இருக்குது. 1 நாள் இருக்குது. ம்ஹ்ம். சார் 12 வருஷம் இருந்தா நமக்கு என்ன சார் நமக்கு அது நான் பின்னால 12 சொல்றேன். வருஷம் அதெல்லாம் நான் பின்னால சொல்றேன். அதெல்லாம் முறையா நீங்க வந்து கட்டணம் கட்டி வரும்பொழுது சொல்றேன். சரியா? எல்லாமே சொல்லிட்டேன் நானு. எல்லாமே நான் சொல்லிருக்கீங்க சொல்லிட்டேன். சொல்லிருக்கீங்க எல்லாமே சொல்லிருக்கீங்க சார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 7800 வீடியோ இருக்கு. அதுவும் புதுசா அறிவியல் இப்ப நான் அணு மின்சாரம் இந்த பீட்டா டிகே கார்பன் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம சாதாரண ரூல் ரூல் பென்சில் இருக்குல்ல, சாதாரண நம்ம பயன்படுத்துற ரூல் பென்சிலும், ஒரு சாதாரண எவரிடே பேட்டரியும் சேர்த்துனோம்னா, அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு உழைக்குது. அது வந்து அது வந்து தானாவே அணு சிதைவு அணுவை விளக்குறது எவ்வளோ கஷ்டம். அ அதுக்கே கோடிக்கணக்குல செலவாகும். ஆனா இயற்கையாகவே அது அணுவை பிளந்து நமக்கு ஆற்றல் தருதுங்கிறத கண்டுபிடிச்சுட்டு தான் நான் சரி இது என்னடா பயங்கர வேலையா இருக்குதுடா! ரூ. 50 செலவுல அணு மின்சாரத்தையே நான் உருவாக்கியிருக்கேன். அது வந்து அறிவியல் படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அது இங்கிலாந்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு அத செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கிலாந்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 2, 3 வருஷத்துல இங்கிலாந்துல நிரூபிப்போம். இங்கிலாந்துல நிரூபிப்போம். அந்த கல்லூரியிலேயே நிரூபிப்போம். பெரிய யுனிவர்சிட்டில நிரூபிக்கணும். அதனால தான் நான் வந்து இது பெருசா பேசுறது. ஆனா நீங்க கவனிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி கவனிச்சீங்க இதெல்லாம்? சார் நான் உங்க வீடியோ நெறைய வீடியோ பார்ப்பேன் சார். சரி பரவால்ல. நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன். அப்புறம் அந்த நீங்க அடுத்த என்ன பேசியிருக்கோ அத பேசிட்டு மறுபடியும் என்னைய கூப்பிடுங்க. நான் மறுபடியும் இன்னொருக்கா பேசுறேன். சரிங்களா? நன்றி. சரிங்க சார். ஓகே. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. ரைட். அப்புறம் அது என்ன பண்ணணுங்கிறத பின்னாடி நான் சொல்றேன். சரியா? ம். ம். ஓகே சார். ஓகே. சார் இன்னொரு கேள்வி சார். சார் இன்னைக்கு வாங்க நீங்க அடுத்தது நம்ம பேசுவோங்க. எல்லா கேள்வியும் நீங்க கேட்கலாம் ஒண்ணும் தப்பில்ல. ம். நான் உங்களுக்கு WhatsAppல தகவல் அனுப்புறேன். நன்றி. சரிங்க சார். ஓகே சார்.